இதுக்கு மேலே சத்தியமாக முடியல. நான் ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். நான் நைட்டி போட்டு வந்தது தப்பு. நான் என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். என்னால் தப்பே பண்ணலையா இப்படி வச்சு செய்யறீங்க? என்னால் நான் ஸ்ட்ராங் தான். நான் வந்து ரொம்ப ட்ரை பண்ணுறேன். ஐ எம் வெரி ஸ்ட்ராங் கேர்ள். இது இங்க மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இவ அம்மா ஊர்ல விட்டு என்ன பண்றாங்கோட்டு ஏன் என் ஃபேமிலியெல்லாம் இழுக்கிறீங்க? எங்க அம்மாவால அதை நைஸ் ஸ்டே பண்ண முடியலங்க. நான் என்ன ஊர் மேய்ச்சதை பாத்துக்கிறீங்க? என்னால முடியல. நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ல எவ்வளவுதான்டா சொல்லுவீங்க? எவ்வளவு சொல்லுவீங்க? நைட்டி போட்டதுக்காக வந்து அட்டென்ஷன் சீக்கிங் சரி சொல்லிக்கோ. நான் தான் ஆமா வாட் எவர் இப்படி பண்ணிக்கோ அப்படின்ட்டானே அதை ஒரு தராதரம் இல்லாம அட திட்டுவீங்க. நிம்மதி ஆயிடுவீங்களா நீங்களாம்? இல்ல சரி உனக்கு என்ன ஆஃப்டர் ஆல் ஒரு உயிர் தானே. நீங்க வந்து என்ன குத்தினே இருக்கீங்கப்பா, குத்தினே இருக்கீங்க. அதுவும் நான் தப்பே பண்ணலங்கும் போது இன்னைக்கு ஒருத்தங்க கமெண்ட்ல போட்டிருக்காங்க நெகட்டிவா நீ போய் அங்க போய் போட்டு நான் ஆடு. என்ன மாதிரியான கமெண்ட் அது? நான் பைத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது நீ பைத்தியம் தான் நிஜமாவே நம்ப வச்சு நிஜமாவே சொல்றேங்க. என்னோட லைஃப் வாழ விடுங்க. நான் இதுதான் நான் அழுதா பிரச்சனை, நான் நைட்டி போட்டா பிரச்சனை. ஏன் அட்டென்ஷன் சீக்கிங்னா ஏன் கேமராவை முன்னாடி வைக்கிறீங்க? திருப்பிக்கோ, எனக்கு பிரச்சனையே இல்லையே. ஆனால் நான் சொல்றேன், நான் உழைச்சாதான் என் சோறு என்னை வாழ வச்சு அழணும்னு நீங்க வைக்க வேணாம் ப்ளீஸ். நான் எதை நம்பி பிக் பாஸ்குள்ள வந்தேன்? ஒருத்தங்களை வந்து ஒரு 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 கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தி அவங்கள விட மாட்டீங்களா? நீங்க நான் கேட்கிறேன், வாடா போடான்னு பேசுறேன்னு நினைச்சுக்காதுங்க. அவ்வளவு ஆதங்கமா இருக்கு. ஊரக பகுதிகளில் 150 நாட்கள் உத்தரவாத வேலை வாய்ப்பு. ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இன்னைக்கு நம்ம கூட வந்து பிவி பிகி இருக்காங்க. வணக்கம். ஹாய். ஆக்சுவலி உங்க பேர் என்ன? என் பேர் வந்து எருமை. இவ்வளோ அழகாவா இருக்க? புரியல. இல்ல இவ்வளோ அழகா இருக்க எருமை நான் பேர் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி வந்து என் பேர் பிரியவர்ஷினி ஜெகநாதன். ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கரண்டாக சோஷியல் மீடியாவில் ஒரு பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? தெரியும். நைட்டி அக்கான்னு பேர் வச்சு நைட்டி மாமி, நைட்டி ஆன்டி அப்படிலாம் பேர் வச்சிருக்காங்க. ஐ டோன்ட் கேர். இட்ஸ் ஓகே. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் த நேம். உங்களுக்கு ஓகே தான், அது பிரச்சனைலாம் கிடையாது. இட்ஸ் ஓகே. அவங்க எனக்கு கொடுத்த செல்ல பேராக வச்சுக்கிட்டு போவோமே, அவ்வளோதான். ஓகே சரி. இப்போ நிறைய பேர் வந்து உங்களை கேட்டிருப்பாங்க, நைட்டி வந்து ஒரு நாகரிகமான ஒரு உடையா, அது வந்து நீங்கள் ஒரு டெலிவிஷனில் போய் போடுற அளவுக்கு ஒரு இதுவா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் நிறைய விளக்கமும் கொடுத்துட்டீங்க, நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டீங்க. அது வந்து ஏன் போடக்கூடாதா, தப்பான அது மேபி கான்டென்ட்டாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆக்சுவலி இப்போ பிரியாவாக வந்து நீங்கள் என்னெல்லாம் கோத்ரூ பண்ணுறீங்க ஆஃப்டர் தீஸ் திங்ஸ்? ஏன்னா நிறைய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நெகட்டிவாக வந்து உங்களுக்கு போர்ட்ரேட் ஆகுது. உங்களுக்கு அது வந்து மேபி தோணுச்சா, நம்ம ஒருவேளை நைட்டி போட்டு போயிருக்க கூடாது அப்படி தோணுச்சா? அப்படி இல்லை. நான் வந்து ஐ டோன்ட் கேர். நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி, இப்போ யாரோ ரோட்ல போகிறோம் வந்து ஏதோ ஒன்று சொன்னால் எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் என்னோட க்ளோஸாக நினைக்கிறவங்க சொல்றது வந்து எனக்கு கொஞ்சம் ஹர்ட்ஃபுல்லாக தான் இருக்கும். யூஸ்வலாக இதுதான். அதாவது எங்கள் தாத்தா கூட கல்லு மாதிரி நின்ன மனுஷன் அப்படின்ட்டு நான் ரொம்ப ஸ்ட்ராங். நான் இதை பற்றி கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஐ டோன்ட் கேர் அபவுட் பீப்புள்ஸ் ஒப்பீனியன்ஸ். ஸோ ஆக்சுவலாக என்னன்னா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்ன ஹர்ட் பண்ணாமலாம் இல்லை, ஹர்ட் பண்ணுது சிலது ரொம்ப. அதாவது வந்து அட்டென்ஷன் சீக்கிங் அந்த மாதிரி சொல்ல வரல, ரொம்ப தராதரம் இல்லாத வார்த்தையில திட்டுறது, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கலீஜ் மாதிரி பேசுறதெல்லாம். ஐ ட்ரை டு பி ஸ்ட்ராங். அதாவது என்னன்னா அவங்களோட திட்டுறவங்களோட ப்ரொஃபைலில் நீங்கள் ஒரு ஆவரேஜ் ஹியூமனாக நினச்சி பாருங்களேன். there are people commenting so much negative stuff about you அப்படின்னு மண்டைக்குள்ள அப்படியே சுற்றி எல்லா பக்கத்துலேருந்தும் கத்தியால் குத்திக்கிட்டே இருக்கீங்களா, புண்படுத்திக்கிட்டே இருக்கீங்களேடாங்கிற மாதிரி எனக்கு அது நானும் ஐ எம் வெரி ஸ்ட்ராங் ஒன்லி. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்து என்னதான்டா பண்ணணும் நான்? அதாவது வந்து நீங்கள் நைட்டி போட்டு வந்தது வந்து ஒரு கொலை குத்தம் மாதிரி பார்த்து எனக்கு ஒரு ஸ்டேஜ் மேலே என்ன ஆகிடுறதுன்னா, அது வந்து என்னோடய ஃபேமிலியே எனக்கு அகெயின்ஸ்டாக திருப்பிடுவாங்க போல இருக்கு. அது என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நிஜமாவே நம்ப வச்சுருவீங்களா, உங்களை நம்பி நான் பிக் பாஸ்க்கு வந்தது ஒரு கனவுகளோட ஒரு லைஃப்பில் ஏதாவது செட்டில் ஆகலாம், சரி அதுலேருந்து நான் சம்பாதிக்கிறேனோ ஏதோ மீடியா அப்படின்னு இருக்கிறத தாண்டி என்னை வந்து தயவுசெய்து அது வந்து நான் இப்போ சொல்கிறேன் போதே கையெல்லாம் ஒரு மாதிரி ஷேக் ஆகுது. மாயா வந்து கேட்டாங்க, யூனிட் தெரப்பி, நீங்கள் மென்டலி சம்திங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் அப்போ மென்டலி ஸ்ட்ராங்காக தாங்க இருந்தேன், அது கூட எனக்கு ஆனால் வலிக்கலை பெருசாக. நெகட்டிவ் கமெண்ட்ஸில் எவ்வளோ சொல்லுவீங்க? நைட்டி போட்டதுக்காக வந்து அட்டென்ஷன் சீக்கிங் சரி சொல்லிக்கோ. நான் தான் ஆமாம் வாட் எவர் இப்படி பண்ணிக்கோ அப்படின்ட்டேனே அதை ஒரு தராதரம் இல்லாமல் அட திட்டுவீங்க.
எனக்கு அதை பேசும்போது அதை ஜீரணிக்கவே முடியல. இப்போ நானும் ஐம் ட்ரைங் டு பி ஸ்ட்ராங் ஒன்லி. இப்போ சத்தியெல்லாம் நிம்மதியாகிடுவீங்களாடா நீங்களாம்? இல்லை சரி உனக்கு என்ன, ஆஃப்டர் ஆல் ஒரு உயிர் தானே. ஆனால் நான் அப்படி போக மாட்டேன். அதை அழுது திருப்பி எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல, நான் அதை பார்க்கணும்ல. நான் ஒரு குழந்தைக்கு அம்மா தான். அந்த அம்மா ஏன்னா அம்மா அப்பா இல்லாத வழி எனக்கு தெரியும். அதை நான் என்னோடய பாப்பாவுக்கு கொடுக்கக்கூடாது, என் ஃபேமிலிக்கு ஒரு கெட்ட பேரை வர வைக்கக்கூடாது. இப்போ அவங்க அந்த மாதிரி ஒரு போராடின்னு இருக்கேன் நான். ஐயோ நான் எதை நம்பி பிக் பாஸ்குள்ளே வந்தேன். ஒருத்தங்களை ஒரு 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 கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்தி அவங்கள விட மாட்டீங்களாடா நீங்கள்? நான் கேட்குறேன், வாடா போடான்னு பேசுகிறேன்னு நினச்சிக்காதுங்க. அவ்வளோ ஆதங்கமாக இருக்குது. என்ன தான் பண்ணணும் நான்? எது ரொம்ப பாதிச்சிச்சு உங்களை? ஆக்சுவலி நேத்து நீங்க என்கிட்ட பேசுறப்போ யுவர் ஸ்ட்ராங், மார்னிங் பேசுறப்போ சரி, நேத்து நைட்டு பேசுறப்போ நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன். இப்போ கூட நான் அலறேனே தவிர்த்து சரி அவ்வளோதான். அது நான் என் குடும்பத்துக்கு சமைச்சாதானே சோறு. நான் போயிட்டு இப்போ இன்டர்வியூ முடிச்சுட்டு சமைச்சு என் குழந்தைய ஸ்கூல்லேருந்து கூட்டிட்டு வந்து என் ஃபேமிலி, என் ஹஸ்பண்ட் பார்க்கணும். நீங்கள் என்ன குத்தினே இருக்கீங்கப்பா, குத்தினே இருக்கீங்க. அதுவும் நான் தப்பே பண்ணலைங்கும் போது, நான் தப்பாக ட்ரெஸ்ஸிங் பற்றி நான் ஷேமே பண்ணல. எத்தனையோ பேர் இன்னைக்கு ஒருத்தவங்க கமெண்ட்டில் போட்டிருக்காங்க நெகட்டிவாக, நீ போய் அங்கே போய் போட்டு நான் ஆடு. என்ன மாதிரியான கமெண்ட் அது? சாரி, எனக்கு மென்டல் தெரப்பி அதனால வேண்டாம். உங்களால் மட்டும்தான் எனக்கு மென்டல் தெரப்பி வேணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு அது மட்டும் ஆறவே மாட்டேங்குதுங்க. நான் பைத்தியமே இல்லை அப்படின்னு சொல்லும் போது நீ பைத்தியம் தான் நிஜமாவே நிஜமாவே சொல்கிறேங்க. என்னோட லைஃப்பை வாழ விடுங்க. நான் இது அழுதாலுமே சிம்பத்திக்காக அழறான்னுவேன். சொல்லிக்கோ, நான் அழுதா பிரச்சனை, நான் நைட்டி போட்டா பிரச்சனை. ஏன் அட்டென்ஷன் சீக்கிங்னா ஏன் கேமராவை முன்னாடி வைக்கிறீங்க? திருப்பிக்கோ, எனக்கு பிரச்சனையே இல்லையே. என்ன நீங்களா அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணி ஒரே ஒரு ரிக்வஸ்ட் என்னன்னா, நான் வாழ விடுங்கடா, நான் கூடாதீங்கடா. நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க ட்ரை பண்ணுறேன். ஊர் உலகத்தில் போட்டு நான் ஆடுறேன், நிஜமாவே ஆடுறான்ல அட்டென்ஷன் சீக்கிங்காக. அது தப்புன்னு நான் சொல்ல வரல, அது அவளோட ஆடை விருப்பம். நான் யாரையுமே சொல்லலை. அப்படி பண்ணுறது கூட தப்பு இல்லைன்னு இருக்கவங்களெல்லாம் நான் டீசெண்டாக தான் ஏன் போனேன் நைட்டி போட்டுட்டு. என்ன ஹவுஸ் ஒய்ஃபாக ரெப்ரசன்ட் பண்ணணுன்ட்டு நான் போனதை உங்களோட சென்சேஷனல் நியூஸ்க்காகவோ உங்களோட டிஆர்பிக்காகவோ நீ சம்பாதிச்சுட்டு நிறைய போயிடுவேன். டிஆர்பிக்காக நான் கஷ்டப்பட்டு உழைச்சி என் சர்ஜரி பண்ணிவிட்டு நான் தொண்டை கீழே கத்தி கிளாஸ் எடுத்தால் மட்டும்தான் எனக்கு சம்பளம். ஆனால் நான் சொல்கிறேன், நான் உழைச்சாதான் என்னை சோறு என்னை வாழ வச்சு அழணும்னு நீங்கள் வைக்க வேணாம். சாதிங்க ப்ளீஸ். இதை நான் எதையும் கொலை மிரட்டல் விடுறேன் அப்படின்னு வைங்க. ஆஃப்டர் ஆல் உங்களோட டிவி சேனல் பார்க்கறதுனால, இல்லை உங்களோட யூடியூப் சேனல் பார்க்கறதுனால என்னை கொண்டுனால இதுக்கு மேலே சத்தியமாக முடியல. நான் ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், நான் நைட்டி போட்டு வந்தது தப்புன்னா என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். என்னால் தப்பே பண்ணலையா இப்படி வச்சு செய்யறீங்க? என்னால் நான் ஸ்ட்ராங் தான். நான் ரொம்ப ட்ரை பண்ணுறேன். ஐ எம் வெரி ஸ்ட்ராங் கேர்ள். இந்நேரத்துக்கு எங்கள் அம்மா உயிரோட எடுத்திருந்தாங்கன்னா லிட்ரலி என்னோட கான்டென்ட்டை பார்த்து அவ்வளோ சிரிப்பாங்க அவங்க. ஆனால் இந்த ஆடியன்ஸ்லாம் சத்தியமாக ஒரு கமெண்ட்டில் ஒரு தடவை போட்டா, இது இங்கே மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, இவன் அம்மா ஊரில் விட்டு என்ன பண்ணுறாங்களோட்டு. ஏன் என் ஃபேமிலியெலாம் இழுக்கிறீங்க? எங்கள் அம்மாவால் அதை டைஜஸ்டே பண்ண முடியலங்க. நான் என்ன ஊர் மேய்ச்சதை பார்த்துக்கிறீங்க, என்னால் முடியல. ஒருத்தவங்களோட நீங்கள் நான் பண்ணதுக்காக நான் தப்பு பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்க. நான் நிஜமாவே அவனையா போய் எதாவது கேட்டிருக்கேன் அப்படின்னா நீ என்னை அசிங்கமாக கேளு. நான் நிஜமாவே எதாவது தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னாக்கா, நான் தப்பே பண்ணலைங்கும் போது ஏன் வச்சு செய்யறீங்க? செய்யலாம் வச்சு செஞ்சுனே இருந்தால் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஒரு 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 தாக்கு பிடிக்கிற ஒரு சக்தின்னு இருக்கும்ல. நான் அதை காட்டுறேங்க. அந்த வாட்டர் பாட்டிலு இன்னும் கூட, இந்த வாட்டர் பாட்டில் இப்படி இருக்குல்ல, இவ்வளோதான் தண்ணி. சரியா? நீ இதுக்கு மேலே தண்ணி குத்தினே நினச்சிக்கோ. அவ்வளோதான், அந்த பாட்டிலோட கெப்பாசிட்டி முடிஞ்சிடும். என்னோட கெப்பாசிட்டி முடிஞ்சிச்சு. நான் ட்ரை பண்ணிட்டேன். மாயா மேம் கிட்ட நான் உடனே கேட்டுக்கிறேன், நீ என்ன மென்டலி ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு சொன்னால், நான் மென்டலி ஸ்ட்ராங்கு தான். நான் இப்போயுமே என் வேலையை பார்க்க போயிடுவேன். ஆனால் என்ன ஸ்ட்ராங்லேருந்து நீ என்னை உடச்சி வீக் ஆக்கிட்டேன். பட் ஐ வில் பவுன்ஸ் பேக். I have to take care of my family. கண்டிப்பா you have a family. உங்களுக்கு குழந்தை இருக்கு. என்ன இதோட விட்டுருங்க. ஏன் என்னை விட மாட்டேங்கிறீங்க? நானா இருக்கக்கூடாதா? இப்போ நான் வீட்டில் இந்த கோட் சூட் தானே போட்டுட்டு இருக்கேன். ஏன் நீங்கள் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா இது என்னோட சாய்ஸு. எனக்கு அந்த கேம் விளையாடணும்னு தோணித்து நான் நைட்டி போட்டு தான் கம்ஃபர்டபுளாக இருந்திருப்பேன். ஏன் ஒருத்தங்க அதை வைக்கிறாங்கன்னா, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்ப, ஜெயிஸ்டடா நீங்களாம்.
சூப்பர். நீங்கள் வந்து கமெண்ட் இப்படி போடுறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குது, எனக்கு டைம் இல்லை. நான் சர்ஜரி பண்ணிட்டு அடுத்தது என் குழந்தைய பார்க்க போனோம், இல்லைன்னா அவ்வளோதான் போயிடுவேன் நான். ஸோ அதான் இதுதான் என்னோட ஆதங்கம். புரியுது. மற்றபடி எனக்கு அது ஒன்றும் ஹர்ட்ஃபுல்லாக இருந்தாலும் எனக்கு அது வந்து பெரிய ஐ டோன்ட் கேர், அந்த மாதிரி தான். இட்ஸ் ஓகே, பிகாஸ் அது எனக்கு சோறு போட போதா? எவனாச்சும் ஒருத்தங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்களே, எனக்கு வந்து நீங்கள் மாதம் ஒரு 40,000 50,000 அனுப்புறீங்களா சொல்லுங்கள், நீ கமெண்ட் போட்டு தள்ளு, நீ என்ன வேணா போட்டுக்கோ தாராதரத்தோட. அதுவும் நான் சொல்லிடுறேன், எனக்கு ஒரு 40,000 கொடுத்தா நான் அச்சுனே பிரச்சனையே இல்லை எனக்கு. ஆனால் எனக்கு பைசா கொடு. எதுக்காக சொன்னால் பைசாக்காக இதையும் என்ன வேணா பண்ணுவியான்னு இதையும் கேட்பானுங்க. அத்தாடி நான் உழைச்சாதான் எனக்கு சோறு, என்னை இதோட விட்டுருங்க. நீ இது என்ன பெரிய சாதனையா இது அப்படின்னு? சாதனை தான். 1,00,000 பேர்லேருந்து 50 பேர்னு செலக்ட் பண்ணா எதுவுமே ஸ்டஃப் இல்லாமையா என்ன செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏதோ ஒன்று உன் கண்ணுக்கு தெரியல, நீ ஒரு இதுவாக இருந்திருக்க. ஆனால் என்கிட்ட ஏதோ ஒன்று பார்த்ததுனால தான் செலக்ட் பண்ணாங்க. சரி, நான் டிஆர்பி கொடுக்குறவளாவே கூட இருந்துட்டு போனேன். நீ அது கூட செலக்ட் ஆனியா? அப்போ நீ வந்து இரு அப்படியே. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்போ நீங்க வந்து ஒரு டிவி ஷோக்குள்ள போறீங்கன்றப்போ கண்டிப்பா உங்கள்கிட்ட என்ன காஸ்டியூம் நீங்க போட போறீங்க, எப்படி ட்ரெஸ் பண்ண போறீங்கன்னு ஃபார் ஷூர் சேனல்ல இருந்து கேட்டிருப்பாங்க. நீங்க ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிருந்தீங்களா நான் இந்த காஸ்டியூம் தான் போட போறேன்? நான் அது இன்னொரு சேனல்லையும் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து என்னன்னா, நான் இது ஒரு ஐடியாவா யோசிச்சது என்னன்னா, கேம் அவங்க என்ன ஃபர்ஸ்ட் சொன்னாங்கன்னா 22 செட்ஸ் ஆஃப் காஸ்டியூம்ஸ் எடுத்துட்டு வந்துருமா அப்படின்னாங்க. 22 செட் ஆஃப் காஸ்டியூம் எதுக்கு அப்படின்னாக்கா, சென்னை தான் நான். ஸோ நான் என்ன நினச்சி போனேன்னா, 22 செட் ஆஃப் காஸ்டியூம் சொல்கிறாங்கன்னா நம்மள நிஜமாவே கேம் ஷோக்கு தான் கூப்பிடுறாங்க, ஆக்சுவல் கேம் ஷோ. அப்போ டாஸ்க் எதாவது பண்ண சொல்லுவாங்க, மண்ணில் உருள்றது இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா எனக்கு எது கம்ஃபர்டபுளோ. இப்போ நீங்கள் பேண்ட்டு போடுறீங்க, ஆனால் நான் அப்படி பேண்ட்டை மடிச்சு கட்டின்னு தான் உட்கார முடியும் அப்படின்னாக்கா அது என்னோட கம்ஃபர்ட். அப்படியே நான் டாஸ்க்குன்னு நினச்சி சரி நைட்டியை மடிச்சு கட்டின்னு போயிடலாம் அது வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆக்சுவலாக கேட்டேன். அப்புறம் பார்த்தா அதுக்கு அடுத்த நாள் தான் பீரியட்ஸ் வந்து துவச்சுடுத்து. சரியா? ஸோ பீரியட்ஸில் என்னால் பண்ண முடியாது. இதுக்கு வேறு பொம்மை நாட்டியே கேட்குறீங்களே, பீரியட்ஸில் நீ ஆஃபீஸ்க்கு நைட்டி போட்டுன்னு போவியா அப்படின்ட்டு. நீயும் ஒரு பொண்ணு தானே, உனக்கும் அதே யூட்ரஸ், அதே ஃபெலோப்பியன் டியூப், அதே கர்ப்பப்பை எல்லாம் தானே இருக்குது. உனக்கு பீரியட்ஸ் கஷ்டம் புரியாது. அப்போ நீ எதுக்கு பொம்மை நாட்டின்னு எதுக்கு பேருச்சு? பொம்பளையே இல்லை அப்படிங்கிறியா? எதுக்கு இன்னொரு பொண்ணை அசிங்கப்படுத்துறேன் நீனு? நான் இன்ஃபேக்ட் சொல்கிறேன், மாயா போட்ட ட்ரெஸ்ஸுமே தப்பு இல்லைன்ட்டு நான் சப்போர்ட் தானே பண்ணுறேன், தப்பாக சொல்லலை. எதுக்கு ஒருத்தவங்களோட நான் அது கூட சொல்லக்கூடாது. பீரியட்ஸில் கூட நான் என்ன ட்ரெஸ் போடணுங்கிறது கூட மண்டையில் உட்காந்து சொல்லினே இருப்பீங்களா நீங்களாம்? நான் டோன்ட் டெல் மீ வாட் டு டூ. ஐ நோ வாட் டு டூ அண்ட் ஐ நோ வாட் ஐ வில் டூ வாட் இஸ் ரைட் ஃபார் மை ஃபேமிலி. தட்ஸ் வாட் ஐம் சேயிங். அது பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆக்சுவலி நான் போவேங்க. 22 ட்ரெஸ் வாங்கினோட்டு மேக்ஸ் என் ஹஸ்பண்டோட தான் போனேன், ஜூடியோ கீடியோ அப்படின்ட்டு. நான் ஒரு கஞ்ச பிஸ்னாரி, ஜூடியோவில் போனால் கொஞ்சம் ஒரு 20 ரூபாய் கம்மியாக இருக்குமே சொல்லிட்டு அவன் வந்து இல்லை இந்த மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போட்டுன்னு போகாத, கொஞ்சம் பாஷாக போட்டு எடுத்தோடனே வெஸ்ட் சைடு ஜாரா அப்படின்றவார் அவர். அதனால் அங்கே போயிட்டு பார்த்தோம். எனக்கு அவர் இப்பயுமே சொல்லிட்டு இருக்காரு, பரவாயில்லன்னு காசு போட்டு வாங்கியிருக்கலாமா அப்படின்ட்டு. என்னன்னா எனக்கு அது பிடிக்கல. இப்போ நான் இது பார்க்குறீங்களே, இது எவ்வளோ ரூபாய்னா 120 ரூபா. நான் அந்த எக்மோரில் வாங்கினது எதுக்கு அப்படின்னாக்கா, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அவங்க ஆல்சோ டாஸ்க்குன்னு சொன்னாங்க, சீரியஸாக இதாங்க சொன்னாங்க. ஆனால் எனக்கு ஒரு சாரி டு இன்டரப்ட், எனக்கு ஒரு சின்ன கேள்வி மட்டும். இப்போ நம்ம வந்து டாஸ்க்குன்றப்போ உங்களுக்கே தெரியும், பிக் பாஸ் டாஸ்க்குன்றப்போ உங்களுக்கே தெரியும் பிக் பாஸ் டாஸ்க் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது. ஏன்னா அது வந்து இப்போ பிக் பாஸ்லேயே வந்து டாஸ்க் அப்போ மட்டும் வேற மாதிரி காஸ்டியூம் போடுவாங்க. ஏன்னா லைக் பேண்ட், டிஷர்ட்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் ஜிம்முக்கு போகிற மாதிரி காஸ்டியூம்ஸ், பிகாஸ் வி ஹேவ் டு நம்ம வந்து கிரால் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்படிலாம் இருக்கும்ல. ட்ரெட்மில்ல வந்து ஒரு ஜிம் பண்ணுற ஒரு அக்கா வந்து புடவை கட்டிட்டு ஜிம் பண்ணாங்க. அப்போ அவங்க அட்டென்ஷன் சீக்கிங்கா இல்ல. எனக்கு என்னன்னா உங்களோட கம்ஃபர்டபிளே வந்து நீங்க ஏதோ ஒரு பேண்ட் டிஷர்ட் போட்டு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இல்ல அப்படின்னு சொல்றேன்னா, எனக்கு பேண்ட்ல குனிஞ்சா பின்னாடி தெரியுமா, இல்ல டிஷர்ட்ல வந்து நம்மளோட இது செஸ்ட் தெரியுமா அப்படின்னு எனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல. நான் அன்னைக்கு போட்டுன்னு போன நைட்டி உள்ள நான் ஒரு ஸ்லிப் போட்டுன்னு போயிருந்தேன், உள்ள ஒரு ஷார்ட்ஸ் போட்டுன்னு போயிருந்தேன். தெரிஞ்சாலும் எனக்கு இது வரைக்கும் தான் தெரியும். அந்த நைட்டில குனிஞ்சாலும் எனக்கு அது தெரியாது அப்படின்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்ததுனால நான் அது போனேன். ஏன்னா எனக்கு இந்த மீடியா பத்தி தெரியும், என்னென்ன வேலைக்கு என்னென்னலாம் பண்ணுவடி அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுனால வாட் எவர் வாஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் மீ ஐ வோர். ஏன்னா இப்போ ஜென்ரலாவே மக்களோட கேள்வி என்னவா இருந்துச்சு, ஒரு டாஸ்க்கு போய் இந்த மாதிரி காஸ்டியூம் போடுவாங்களா? ஏன்னா வந்து இப்போ ரொம்ப அது என்னோட எனக்கு எது கம்ஃபர்டபுளோ நான் அதுதான் போட முடியும். அண்ட் ஆல்சோ அந்த பஸ் டாஸ்க்ல எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் அந்த பஸ் டாஸ்க்ல வச்சு அப்படியே ஸ்வெட்டா ஊத்தி அங்க சத்தியமா இருக்க கான்டெஸ்டன்ட்ஸ்லாம் இவங்க போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ் தான் இதுக்கு கரெக்ட்னு சொன்னானுங்க. இது உங்களுக்கும் தெரியும். ஆமா, இந்த அக்கா தான் இதுக்கு பர்ஃபெக்டா போட்டு வந்திருக்காங்க அப்படின்னாங்க. ஸோ நான் என்ன ட்ரெஸ் போடணும் அப்படிங்கறது கூட நீ கமெண்ட் பண்ற அப்படின்னாக்கா, இட் இஸ் நாட் த ரைட் திங் டு டூ as long as I know. Because I will wear what I like. அப்புறம் செகண்ட் டே ஆஃப் பீரியட்ஸ் வந்துட்டு நான் அதையுமே ஃபோன் பண்ணி அவர்கிட்ட சொன்னேன்,
அந்த டீமில் இருக்கவர்கிட்ட எனக்கு பீரியட்ஸு டாஸ்க் எதாவது இருக்குமா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், அதை நான் ரிவீல் இப்போ பண்ண முடியாது, பட் ஜென்ரலி டாஸ்க் இருக்கும் அப்படின்னாங்க. சரி எடு வண்டியை அப்படின்ட்டு நான் வந்து நைட்டிலாம் பேக் பண்ணிட்டு போயாச்சு. அப்புறம் பார்த்தா அவர் சொன்னார், இதுவுமே 2 அவுட்ஃபிட் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ட்டு. நான் அப்பயுமே கேட்டேன், அந்த 2 அவுட்ஃபிட்டுமே நான் நைட்டி எடுத்துகிட்டு வரலாமா அப்படின்ட்டு. இல்லை நீங்கள் வேறு ஏதாவது காஸ்டியூம் ஒரு ஆல்டர்னேட்டிவாக வச்சுக்கோங்க அப்படின்னா. நான் அதையுமே எடுத்துகிட்டு தான் போயிருந்தேன். இப்போ என்ன மேட்ரு அப்படின்னாக்கா, நீ வந்து 2 அவுட்ஃபிட் எடுத்துகிட்டு வர சொல்கிறீங்க, அண்ட் ஆல்சோ நான் இது ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்னாக்கா, அது நீ ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு பேர் கொடுக்குறீங்க, அதுக்கு ஒரு டேக். ஆனால் ரியாலிட்டி என்னென்னா, ஐ வாண்ட் டு ரெப்ரசன்ட் மை செல்ஃப் அஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே, அப்போ ஹவுஸ் ஒய்ஃப்னா எப்போ பார்த்தாலும் நைட்டி தான் போட்டுருப்பாங்கன்னா கிடையாது. நான் இப்போ வேறு தானே போட்டுருக்கேன், எனக்கு எது பிடிச்சிருக்கோ நான் அதை போடுவேன், அவ்வளோதான். சில சமயம் நான் வீட்டில் கூட புடவை கட்டிட்டு இந்த மாதிரி ஏதாவது டப் ஸ்மாஷ் கிஃப்ட் ஸ்மாஷ் பண்ணணும் அப்படின்னாக்கா நான் பண்ணியிருக்கேன். அது என்னோட இஷ்டம். நீ அதை வந்து யூ ஆர் நோபடி டு டெல் மீ வாட் டு வேர். அதுவும் அந்த மாயா சொன்னாங்க, அது நான் சொல்லி ஆகணும். நான் அந்த நைட்டி தப்பான விடான்னு சொல்ல வரல. ஐ ஜஸ்ட் டோன்ட் திங்க் திஸ் இஸ் அன் அப்ரோப்ரியேட் திங் ஃபார் த ஷோ. பட் வாட் ஐம் ஆஸ்கிங்ல, கமெண்ட்ஸில் கிழின்னு கிழிக்கிறீங்களே, ஸ்கூலுக்கு இப்படி தான் போட்டு போவியா, கோயிலுக்கு இப்படி தான் போட்டு போவியா அப்படின்ட்டு. இது ஸ்கூலா? இந்த ஷோ பேர் என்ன நீங்கள் சொல்லுங்க. பிக் பாஸ் த காமன் மேன். பிக் பாஸ் த காமன் மேன், த ரியாலிட்டி ஷோ. இது ஒரு ஷோ, கேம் ஷோ. கேம் ஷோக்கு வந்து அப்ரோப்ரியேட் ட்ரெஸ்ஸு. இப்போ ஆரி ப்ரோலாம் வந்து எங்கெங்கே அப்படின்னாக்கா இடம் பொருள் ஏவலுக்கு ஏற்ற மாதிரி தான் பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே எல்லாருமே ட்ரெஸ்ஸு போட்டிங்களா. இப்போ இந்த திவாகர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர், அப்புறம் ராஜு ப்ரோவே அங்கே வீட்டில் வந்து நீங்கள் மேலாடையே இல்லாமல் இருந்திருக்கீங்களே, அது அப்ரோப்ரியேட்டா? அப்போ வீட்டுக்குள்ளே நீ வந்து அப்ரோப்ரியேட்டு. இன்ஃபேக்ட் ஆக்சுவலாக வீட்டுக்குள்ளே அப்படி இருக்கலாம், தப்பு கிடையாது. ஸ்டேஜில் தான் நீ தெரியக்கூடாது. இதுவும் நீங்கள் வந்து சென்சார் பண்ணிட்டீங்க. நான் வந்து வீட்டுக்குள்ளே கூட நீ வந்து டாப்லெஸ்ஸாக இருக்க அப்படின்னாக்கா நான் போய் சொல்கிறேன். நான் நீங்கள் வந்து நேஷ்னல் டெலிவிஷனில் வருவோன்னு உங்களுக்கு தெரியும் தானே, டிவியில் கவர் பண்ணுவாங்கன்னு தான் தெரியும். அப்போ நீங்கள் வந்து உங்களோட பாடி, அதுக்கப்புறம் உங்களோட தொப்பை, வாடவர் ஏதோ ஒன்று காமிக்கணும் அப்படிங்கிறதுனால நீங்கள் அதனால வந்தீங்களா? அப்போ நீங்கள் அட்டென்ஷன் சீக்கர் கிடையாது இல்லையா? இதில் ஆடை பற்றி நான் தப்பாக பேசுறதே கிடையாது. அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் நீங்கள் போட்டு வந்தீங்க, அட்டென்ஷன் சீக்கிங்காக தான் போட்டு வந்தீங்கன்னா இதுதான் ரியாலிட்டி. இது ஒரு கேம் ஷோ. இந்த கேமை நான் எப்படி விளையாடணும்னு நினச்சேனோ நான் போட்டு வந்தேன். ஆனால் அதுக்கு நீங்கள் வேறு சாயம் பூசி அப்படி பண்ணுறதை நான் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது. எல்லாருமே பிக் பாஸ்க்கு வருது எதுக்கு? கமல்ஹாசன் சாருக்கு, சல்மான் கான் சாருக்கு இல்லாத பாப்புலாரிட்டியா? வை ஷுட் தே கம் டு பிக் பாஸ்? தேர் ஆல்சோ கமிங் ஃபார் த சேம் ஃபேம் ஒன்லி. பிகாஸ் பிக் பாஸில் கிடைக்கிற ஒரு ஃபேமை உனக்கு வேறு எதுலையுமே கிடைக்காது. ஆனால் என்ன ஒன்றுனா, அந்த ஃபேமை நான் கேமை விளையாடி, கேமு ஃபேம் மார்க் வந்து முதல் அந்த கேம் வந்து நான் விளையாடி பாப்புலாரிட்டியோ இல்லை ஒரு பைசாவோ ஆசைப்பட்டேன்னு தவிர்த்து, இந்த நைட்டினால நீங்களாம் நாரடிச்சு நான் சம்பாதிக்கணும், இதுலேருந்து தான் எனக்கு ஊதியம் வரணும்னு நான் நினச்சே பார்க்கல. ஊரக பகுதிகளில் 150 நாட்கள் உத்தரவாத வேலைவாய்ப்பு, ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.